நாட்டுல நல்லவங்க கொஞ்சம் பேராவது இருக்கதால தான் அப்பப்போ மழை பெய்யுது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நம்மள யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிதான் ஒரு நாள் ஒரு ஊர்ல பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிக்குது. இடி மின்னலும் அதிகமா இருந்திருக்கு. ஆரம்பிச்ச மழை நேரம் ஆக ஆக ரொம்ப கடுமையா பெஞ்சிருக்கு. அப்போ அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. வீடு எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுந்துரும், இதுக்கு மேலேயும் வீட்டுக்குள்ள இருக்குது ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஊருக்குள்ள இருந்த ஒரு பொதுவான மண்டபத்துல போய் தங்கிட்டாங்க. இடியும் மின்னலும் பயங்கரமா இருந்துச்சு. எப்போ வேணாலும் இடி விழுந்துருங்கிற நிலைமை. அப்போ மண்டபத்துல இருந்த மக்கள் மனசுக்குள்ள ஒரு பயம். நம்ம கூட்டத்துல யாராவது ஒரு கெட்டவன், அதாவது பாவம் பண்ணவன் இருந்தா கூட இடி வந்து இந்த மண்டபத்துல விழுந்துரும், அப்படி விழுந்தா எல்லாருக்குமே ஆபத்து, அதனால இப்ப என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பெரியவர் ஒரு யோசனை சொன்னாரு. எல்லாரும் இங்க பாருங்க, இதுக்கு ஒரு வழி இருக்கு. அதோ அங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு பாருங்க. பொதுவாகவே இடி இந்த மாதிரி உயரமான மரத்துல தான் விழும். அதனால நம்ம கூட்டத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டுட்டு திரும்பி வந்துடணும். நம்மள பாவம் பண்ணவன் யாரோ அவன் மரத்தை தொடும்போது மரத்தில் இடி விழுந்துரும். அப்போ அவன் மட்டும் போயிடுவான், நாம எல்லாம் உயிர் பழிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஒத்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக போய் மரத்தை தொட்டுட்டு திரும்பி வந்தாங்க. எல்லாரும் தொட்டுட்டு வந்தாங்க, இடியும் விழவே இல்லை. கடைசியா ஒருத்த மட்டும் பாக்கி. அவனுக்கு மனசுக்குள்ள ரொம்ப பயம். இது வரைக்கும் யார் மேலேயும் இடி விழவே இல்லை, ஒருவேளை நாம தான் தப்பு பண்ணிருப்போம். மரத்தை போய் தொடவே தயங்கினான். ஆனா உள்ள இருந்தவங்க யாரும் அவனை விடவே இல்லை. சீக்கிரம் போய் தொட்டுட்டு வா அப்படின்னு அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. அவனும் போய் மரத்தை தொட்டான். கரெக்டா அந்த நேரத்துல இடி விழுந்துருச்சு. ஆனா இடி விழுந்தது அவன் மேல இல்லை, மண்டபத்துல. அவ்வளோதான், அங்க இருந்தவங்க எல்லாரும் காலி. இவன் ஒருத்த மட்டும் பிழைச்சுக்கிட்டான். இவனை காப்பாத்ததான் அவ்வளோ நேரம் மண்டபத்துல இடி விழாம இருந்திருக்கு. நல்லவங்க எப்படியும் தப்பிச்சிருவாங்க.